ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, விருச்சிக லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை. ஆகஸ்ட் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, விசாகம் நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தினுடைய முடிவு நண்பகல் 11:37க்கு. அதற்கு பிறகு விசாகம் நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். இந்த 2 ராகு நட்சத்திரம் குரு நட்சத்திரமே இந்த 2 நாளும் சேர்ந்து நமக்கு சாதகமான பலன்களை தரக்கூடும். ஆனாலும் கூட 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாருங்கிறத மறந்துட வேண்டாம். குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால் நம்ம கடின உழைப்புக்கு ஒரு மதிப்பு இருக்குது. கடின உழைப்புக்கு நமக்கு அதற்குண்டான பலனை அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு ரைட்ஸ் இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளாகட்டும், நம்ம என்ன பணி புரிகிறோமோ அந்த பணியில் நமக்கு ஸ்ரத்தை அதிகமாகும், இன்வால்மெண்ட் அதிகமாகும். ஒரு வேலைக்கு 2 வேலை அப்படிங்கிற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி வரும். அது மாதிரியான இந்த 2 நாட்களுமே நமக்கு செப்டம்பர், அதாவது ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை மதியம் 2:36 வரை இந்த நிலை தான் நீடிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம விருச்சிகத்திலேயே அனுஷம் நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்துக்கு சந்திரன் வந்துடுறாரு. சனியினுடைய நட்சத்திரம். சனி நமக்கு 5ஆம் இடமான மீன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். அகம் சார்ந்த நன்மைகள், மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள், கமிஷன் வகை, கலைத்தொழில், விளம்பரம், ஐடி லைனு மற்றும் மார்க்கெட்டிங் பண்ணுறது, விளையாட்டு சம்மந்தப்பட்டது மற்றும் நம்ம சூதாட்டம் சம்மந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே என்ஜாய்மெண்ட் சம்மந்தப்பட்டதாகவே இருக்குது. அதனால் இந்த அனுஷ நட்சத்திரத்தினுடைய பலன் உங்களுக்கு மகிழ்வை தரும். குழந்தைகள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் அனைத்து வகையில் உறவுகள்லேயும் மகிழ்ச்சி தென்படும். ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:36 வரைக்கும் இந்த அனுஷ நட்சத்திரம். அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம். செப்டம்பர் 1ஆம் தேதி திங்கட்கிழமையும் ஃபுல்லாகவே கேட்டை நட்சத்திரம். இப்போ நம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு. புதனும் 9ஆம் வீட்டில் இருந்து 10ஆம் வீட்டுக்கு மாறிடுறாரு. சிம்மராசிக்கு கேதுவுடைய நட்சத்திரத்திற்கும் சூரியனுடைய உப நட்சத்திரத்துக்கும் மாறிடுறார். அப்போ இந்த நாள் கேதுனுடைய அமைப்பு, புதனுடைய அமைப்பு, இந்த தொடர்ந்து நாட்கள் நல்லா தான் இருக்குது. ஏன்னா கேது 10ல் இருக்குது, புதனும் 10ல் இருக்குது. இந்த 10ஆம் இடம்ங்கிறது தான் கர்மஸ்தானம். அதனால் நல்ல நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்துதல் சிறப்பாகவே இருக்கும். செப்டம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முழுக்க முழுக்க இந்த மூல நட்சத்திரம், அதாவது தனுசு ராசியில் சந்திரன் 2ஆம் இடத்துல போகும்போது கேதுவை போல பலன் தர்றார். 10ஆம் வீட்டில் இருக்கிற கேது நமக்கு நல்ல தொழில்முறை அனுபவத்தை கொடுக்குகிறார். அது மட்டுமல்ல, கேதுனுடைய நட்சத்திரம் சுக்கிரனாகவும் உபநட்சத்திரம் புதனாகவும் இருக்கின்றபடினால ஒரு வேலைக்கு 2 வேலை, அடிஷனல் கூடுதல் பொறுப்புகள், கூடுதல் வியாபாரம் அப்படிங்கிற வகையில் இன்றைக்கு அமையும். அதுக்கப்புறம் தான் சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரம், புதன்கிழமை செப்டம்பர் 3ஆம் தேதி. சுக்கிரன் எங்கே இருக்கார்? நமக்கு 8ஆம் வீட்டில் இருந்தாலும் சுக்கிரன் நின்ற நட்சத்திர சனி 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு உழைத்ததற்கு பலன் உண்டு. ரொம்ப ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஏதாவது ஒரு டென்ஷன், ஏதாவது ஒரு நஷ்டம் ஆயிருமோ, கஷ்டம் ஆயிருமோ, உறவுகள் சார்ந்து பலவீனம் ஆயிருமோ அப்படின்ற ஒரு தவிப்புகள் இருந்தெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த தவிப்பு இருக்கும். அந்த தவிப்புக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் நிகழ்வுகள் நடைபெறும். செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம். 1 பாதம் தனுசில் இருக்குது, 3 பாதம் மகரத்தில் இருக்குது. தைரியஸ்தானம்னு பேர். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. அப்போ இந்த சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, 10ஆம் இடத்துலையே தன்னுடைய சொந்த வீட்டிலேயே சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கின்றபடினால நமக்கு ஓரளவுக்கு
அடுத்த மாறுதல்கள் என்ன? இந்த ஃபீல்டு ஓகே, அடுத்த ஃபீல்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம், அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், அல்லது ரிலீவ் ஆகலாம் வேலையிலிருந்து. வேறு மாற்றுப்பாதையை காட்டக்கூடிய நாளாக இது அமைகிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம். 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் போகிறார். கோவில் வழிபாடு, பூர்வீக கோயில் மற்றும் உறவினர்கள் வகையில் நன்மைகள் நடக்கும். கூட பிறந்தவர்களாகட்டும், பெற்றவர்களாகட்டும், கணவன் மனைவி உறவாகட்டும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். சில பேருக்கு பிரயாணங்கள் கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும். நல்ல நாளாக இது கருதப்படுகிறது. செப்டம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை அவிட்ட நட்சத்திரம். 2 பாதம் மகர ராசியிலும் 2 பாதம் கும்ப ராசியிலும் இருக்குது. அப்போ நம்ம செவ்வாயினுடைய பலனை எப்படி தருகிறார் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் நமக்கு லாபத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, காவல்துறையில் இருக்கவங்க மற்றும் அனைத்து விதமான ஒரு யூனிஃபார்மிட்டி போட்டு சர்வீஸ் பண்ணுற வேலை அத்தனைக்குமே இன்றைக்கி மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் ஊட்டுவதாக அமைகிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பலமாக நம்முடைய சிந்தனையை தூண்டக்கூடியவராக இருக்கிறார். மறுநாள் செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதயம் நட்சத்திரம். 4ஆம் இடமான கும்பராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு பயணிக்கிறார். ராகு அங்கேயே 4ஆம் வீட்டிலே இருக்கிறார். ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு 8ல் இருக்கார். அப்போ இந்த பலனை எப்படி எடுத்துக்கிறது? பெருசாக ரிலாக்ஸேஷன் இல்லை, ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நல்ல ஒரு இன்வால்வ்மெண்ட்டு கிடைக்குது. பட் என்னென்னா தாமதமாகுது. செய்கிற வேலை உடனே ரிசல்ட் கிடைக்கல. நம்ம அனுப்பிச்சதனுடைய பலன் உடனடியாக நமக்கு தெரிய வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு அவஸ்தையை கொடுத்தாலும் கூட வேலை நமக்கு ஒரு மாற்றுப்பாதை, ஒரு நல்ல சிந்தனை, நல்ல உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த நாள் அமைகிறது. அப்போ இந்த 10 நாட்களினுடைய பலன் அப்படின்னு எடுக்கும்போது 11ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இதில் தான் மெயினாக டாமினேட் பண்ணுது கிரகங்கள். 10ஆம் வீட்டில் இருக்கிறது சுக்கிரன் மட்டுமே. அதாவது இந்த 10ஆம் வீடு, 4ஆம் வீடு, 8ஆம் வீடு இதுதான் அதிகமாக டாமினேட் பண்ணுது. 9ஆம் வீட்டில் இருக்கிறது சுக்கிரன் மட்டுமே. அப்போ இந்த வகையில் உற்பத்தி சார்ந்த துறைகள், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, இன்டீரியர் டெக்கரேஷன் இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நல்லா கிடைக்கும். கடின வேலை இருக்கும், வேலை மாற்றம் பெருசாக இருக்காது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு இலக்கை நோக்கி பயணிப்போம், நன்றாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.